ஒவ்வொரு வாக்கியமும் கர்த்தருடைய ஜனத்தின் அடியேனும் ஆசீர்வாதமாய் உதவி செய்யும். சகலத்தின் நலமாய் சேர்த்தது ரட்சகர் நாமத்தில் பிதாவே. மறு வசனத்தை வாசிப்போம். கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை மொழியில நான் கர்த்தருடைய வசனத்தை வாசிக்க கேட்டோம். கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு எழுதப்பட்டிருக்கிறது. நான் பார்க்கிறேன். தேவ ஜனம் அவருடைய பங்காய் காணப்படுகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் நாம் கர்த்தருடைய பங்காய் காணப்படுகிறோம். கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் இல்லை. நம்ம வந்து சேர்ல சின்ன கர்த்தருடைய ஜனம் அவருடைய பங்கு, அவர் சொந்தமான ஒரு பங்கு என்று சொல்லி கர்த்தருடைய வேதத்திலே நான் வாசிக்கிறேன். நாம் இன்னும் வசனத்தை வாசிக்கிறவர்கள யாக்கோபின் பங்காயிருக்கிறவர் மற்றவர்களைப் போல அல்ல என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் மிகவும் வித்தியாசமானவராய் காணப்படுகிறவர். யாக்கோபின் பங்காய் காணப்படுகிற கர்த்தர் இந்த காலையில அந்த கர்த்தருடைய ஜனம் என்று சொல்லப்பட்ட அழைக்கப்படுகிற அந்த ஜனத்திற்கு தேவன் வைத்திருக்கிற 3 ஆசீர்வாதங்களை நான் உங்களோடு பேசும்படியாக வசனத்தை சற்று நான் திருப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 61:9. அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். இந்த கர்த்தர் வசனம் திட்டமும் தெளிவுமாய் நமக்கு சொல்கிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், இந்த கடைசி பகுதி அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். யாரை பார்த்து? கர்த்தருடைய ஜனத்தை பார்த்து என்று சொல்லி எழுதப்பட்டது. கர்த்தருடைய ஜனம் கர்த்தருடைய பங்காய் இருக்கிறது. அவருடைய பங்காய் இருக்கிற அவருடைய ஜனத்தை இந்த உலகத்தார் பார்க்கிறார்கள். பார்க்கும்போது அவர் எப்படி பார்க்கிறார்களா? அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்றவர்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்கிறத நாம் பார்க்கிறோம். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை என்ன செய்கிறவர்? ஆசீர்வதிக்கிறவர். வேதத்தை வாசிக்கும் போது வசனம் அப்படித்தான் சொல்லுவது. சங்கீதம் 115:12 வசனத்தை வாசிக்கிறோம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அவர் நினைக்கிறவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஆபிரகாமுக்கு சொல்லும்போது கர்த்தர் சொன்னார், நிச்சயமாகவே நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பேரை என்ன செய்வேன்? பெருமைப்படுத்துவே, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று கர்த்தர் சொன்னார். தேவன் ஆசீர்வதிக்கிறவர். அப்ப கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் என்று மற்றவர்கள் பார்ப்பார்கள் என்று கர்த்தர் வேதம் சொல்லுது. உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பாருங்கள். 13-14 2 வசனங்களை வாசிப்போம். உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கற்ப கனியையும் உன் நிலத்தின் கனியாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். சகல ஜனங்களை பார்க்கிறோம் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார். கர்த்தருடைய வசனம் எவ்வளவு திட்டமும் தெளிவுமாய் இருக்குது. சகல ஜனங்களை பார்க்கிறோம் நீ எப்படி இருப்பாய்? ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நல்ல கவனிங்க. இந்த ஜனங்கள் பொருளாதாரத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதை பார்த்து சொல்லுகிறாங்க, ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் பொருளாதார ஆசீர்வாதத்தை மட்டும் தருகிறவர் அல்ல.
நம்முடைய ஆவிக்குரிய காரியத்திலும் ஆசீர்வாதத்தை தருகிற தெய்வமாய் காணப்படுகிறார். ஆவிக்குரிய கிருபைகளை தருகிறார், ஆவிக்குரிய வரங்களை தருகிறார். இவைகளெல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்திலும் பங்காய் காணப்படுகிறது. சரீர பிரகாரமான ஆசீர்வாதம், உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதம், இவைகளெல்லாம் பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷன் தான் அவன் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற மனுஷனாய் காணப்படுகிறான். வெறும் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டதுனால் அல்ல. உலக பிரகாரமான ஆசீர்வாதம் எல்லாருக்கும் வரும். ஆனால் கர்த்தர் வேதம் சொல்வது, கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கும் போது அதோடு கூட என்ன செய்ய மாட்டார், வேதனையை கூட்ட மாட்டார். வேதம் திட்டமும் தெளிவாய் நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகளை வாசிக்கிறோம், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் என்ன செய்யார், வேதனையை கூட்டார் எழுதப்பட்டது. நாம் எவ்விதமாய் ஆசீர்வதிக்க வேண்டுமோ அவ்விதமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். படிப்படியாய் நம்மை உயர்த்தி மேன்மையான ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் நம்மை நிறுத்துகிற தேவனாய் காணப்படுகிறது. அப்படி அவருடைய ஆசீர்வாத வசனத்தை சொல்வது, சகல ஜனங்களை பார்க்கும் எப்படி இருப்பாய், ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். எப்படி? யோபின் புஸ்தகம் 1 அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும். யோபு 1:10. நீ அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலையடைக்கவில்லையோ, அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்து அவன் சம்பத்து தேசத்திலே பெருகிற்று. வசனத்தில் சொல்கிறார், அங்கே பிசாசு ஆண்டவருக்கு முன்பதாக இருந்து கொண்டு யோபை குறித்து சாட்சி கொடுக்கிறார். நீ அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி என்ன செய்யவில்லையோ, வேலி அடைக்கவில்லையோ. பாருங்க, நல்ல கவனிங்க. இந்த வேலி சாதாரண வேலி அல்ல, பிசாசு உட்புக முடியாத ஒரு வேலியாக காணப்படுகிறது. பிசாசு யோபை தொடக்கூடாத நிலைமையிலே கர்த்தரை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். யோசித்து பார்ப்போம், மனுஷனை தொடுகிறார்கள், ஆனால் பிசாசு யாரையும் தொட முடியும். ஆனால் தொட முடியாத அளவிற்கு யோபுக்கு என்ன இருந்தது, ஒரு பாதுகாப்பு காணப்பட்டிருந்தது. அதைத்தான் அவன் முதலாக சொல்றார், நீர் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் என்ன செய்யவில்லையோ, வேலி அடைக்கவில்லையோ. அடுத்து சொல்றார், நீ அவன் கைகளின் கிரியை என்ன செய்திருக்கிறீர், ஆசீர்வதித்திருக்கிறீர். அவன் கைக்கு செய்த எல்லா வேலைகளையும் உங்களுடைய ஆசீர்வாதம் காணப்படுகிறது. பிசாசு சொல்கிறார், மனுஷன் சொல்லவில்லை. அடுத்து சொல்கிறார், அவன் சம்பத்து தேசத்தில் என்ன செய்திருக்கிறது, பெருகியிருக்கிறது.